வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரக நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிவிஎம்எஸ் ஸ்ரீனிவாசந்திரன் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என சொல்லிக்கொண்டு, வீட்டில் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எல்லாம் பையனெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டேய் கிஷாந்த், இங்கே வா அப்படின்னா, என்னம்மா நீ என்ன எப்போ பாரு வீட்டில் உள்ளே வச்சிருக்க சாக்லேட்டில் ஒரு 2 எடுத்துகிட்டு போக சொன்னா அப்படியே நிறைய நிறைய எடுத்துகிட்டு போகிற. யாருக்கு கொடுக்குற? ஆ, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்குறம்மா. அப்படியா? சரி சரி, நீ அதிகமாக சாப்பிடாத, அப்புறம் சொத்தப்புள்ள வரும், புரிஞ்சுதா அப்படின்னோடனே, அம்மா எனக்கு தெரியுமா அப்படின்ட்டு எடுத்து டக்குன்னு வச்சுட்டு பேக் ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்பா அப்படின்றான். என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒரு 10 கச்சிஃப் வேணும் அப்படின்னு. எதுப்பா கச்சிஃப்? உனக்கு 10 ஒன்று போதாதா உனக்கு அப்படின்னா? பா எனக்கு வாங்கி கொடுப்பா. என்னடா அது? எதுக்கு? அது வேணும், என் ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுக்கணும், கொடு, வாங்கி கொடு அப்படின்னா. ஏண்டி, ஏமா என்னது இவன் என்ன இப்போல்லாம் வர வர எது கேட்டாலும் 10 கொடு, 5 கொடு, எல்லாமே அதிகமாகவே கேட்குறான், என்னம்மா அப்படின்னு கேட்டோன்னே, ஏங்க உங்களால் என்ன வாங்கினா வாங்கி கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், எதுக்குன்னு கேளுங்க, என்னை கேட்டால் என்னங்க தெரியும் அப்படின்னா, அப்பா வாங்கி கொடுக்குறியா இல்லையா அப்படின்னா, சரி வாடா அப்படின்னு ஸ்கூலில் உட்கார வச்சுட்டு, ஸ்கூலுக்கு வண்டியில் உட்கார வச்சு நேராக எடுத்துன்னு போயிட்டு ஒரு கடையில் கட்சி வாங்கி கொடுத்து ஸ்கூலில் எடுத்துன்னு போயிட்டு வர்றாரு. கிளாஸ் நடக்குது. கிளாஸ் முடிந்தோடனே இந்த பையன் இப்படி பார்க்குறான். பார்த்தோன்னே ஸ்கூல் விடுறதுக்கு பெல் அடிக்கிறாங்க. பெல் அடித்தோடனே ஸ்கூலு வெளியே கிட்டுக்கிட்டுன்னு ஓடி போகிறான். ஓடி போயிட்டு கையில் வச்சுருந்த சாக்லேட்டு, அந்த ஸ்கெட்சு பழம் வாங்கிட்டு ஓடி போய் எடுத்துன்னு போயிட்டு வெளியே ரோட்டில் வாங்கிட்டு போயிட்டு நிற்கிறான். உடனே அவங்க அப்பா வர்றாரு, வண்டியில் ஏறிட்டு போயிடறான். அப்போது நைட்டு தூங்கும்போது அப்பா கிட்ட கேட்குறேன், அப்பா என்னப்பா? ஒன்றும் இல்லை, இன்னொரு சின்ன ஒரு உதவி வேணும்ப்பா. என்னடா இந்த வயசில் உதவி உனக்கு? ஏண்டா இப்போ தான் 3rd 4th போயின்னுக்கிறேன், உனக்கு என்ன உதவி? இல்லைப்பா, என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்ப்பா அப்படி. என்னடா ட்ரெஸ்ஸு வேணும்? ஒரு ஃபேன் ஷர்ட் வேணும்ப்பா அப்படின்னா. அப்படியா, ஏன் அவங்க வீட்டில் இல்லையா அப்படின்னா. இல்லைப்பா, வேணும்ப்பா. ஏம்மா என்னம்மா அப்படின்னா, ஏங்க யார் என்னன்னு பார்த்து நீங்களே வாங்கி கொடுங்க அப்படின்னா. அதெல்லாம் நீங்கள் வாங்கி தர தேவையில்ல, எனக்கு வேணும், என்னால் கொடுக்க முடியாதா? சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வாங்கி கொடுத்து ஸ்கூலில் எடுத்து போய் விட்றாப்புல. இந்த பையன் உடனே எடுத்து போயிட்டு அவங்க கிளாஸில் போயிட்டு உட்காந்துருக்கான். வாத்தியார் பார்க்குறாரு. கிஷாந்த் என்ன அப்படின்னா. ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னா. ஓகே. உடனே அவங்க கிளாஸ் எடுக்கிறான், கிளாஸ் கவனிக்கிறான், எழுதுறான், எழுதிட்டு மறுபடியும் வெளியே ஓடி வரான். ஸ்கூல் முடிஞ்ச உடனே மறுபடியும் வெளியே ஓடி போயிட்டு கொடுத்துட்டு யார்கிட்டயோ போகிறான், வரான், சிரிச்ச சந்தோஷத்தோடு ஓடி வரான். இப்படி ஒரு கட்டம் போயிட்டுருக்க ஒரு கட்டத்தில் வீட்டில் எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இவங்க அம்மா கூழ்கட்டெலாம் எடுத்துட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஸ்கூல் ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான் அவனுக்கு. அப்போது இவன் என்ன பண்ணுறான், ஒரு டப்பா நிறைய கூழ்கட்டை எடுத்து வச்சுட்டு மூடுறான். இது அவங்க அப்பா பார்க்குறாரு. என்ன டப்பாவில் எடுத்துச்சு மூடுறான் அப்படின்ட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு, அப்பா என்ன ஸ்கூல் வரைக்கும் கூப்பிட்டு போய் விட்டேன் அப்படின்னா. ஏன்பா அப்படின்னா. கூப்பிட்டு போய் விடாம்பா, ஏதோ நம்ம பையன் பண்ண போகிறான் தெரிஞ்சு ஸ்கூல் வரைக்கும் கூப்பிட்டு போய் விடுறாரு. இங்கே நில்லுப்பா வரணும் அப்படின்னு உள்ளே நடந்து ஸ்கூல் முன்புறமாக ஒரு சந்து இருக்கும், அந்த சந்தில் போய் நின்றுப்பா நடந்து போகிறான். உங்கள் அப்பா பின்னாடியே எட்டி போய் பார்க்குறாரு. அந்த கோல்கேட் எதுவுமே ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த நடைபாதையில் இருக்கிற ஒரு ஏழைப்பட்ட, ஒரு துணிமணி இல்லாத, இன்னும் ஏழையாக இருக்கிற அந்த ஒரு 2 குடும்பம், அந்த குடும்பங்களுக்கு அந்த கோல்கேட்டை கொடுக்குறான். அந்த இவன் சைஸில் ஒரு சின்ன பையன், அவங்க குடும்பம் எல்லாம் அழுக்கான ட்ரெஸ்ஸு, கீஞ்சி போன ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தெரியல, இந்த பிளாஸ்டிக் குப்பையை பொறுக்கிற ஒரு ஃபேமிலி. உடனே அவன் பார்க்குறான். பார்த்துட்டு கொடுத்துட்டு, என்னங்க சாப்பிடுங்க, எங்கள் வீட்டுடைய இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்னோடனே அவங்க சிரிக்கிறாங்க.
ஒரு அப்பாவிதனமான ஒரு சிரிப்பு. அந்த சிரிச்சு அந்த பையன் வாங்கிக்கிறான், எல்லாம் வாங்குறான். அவங்க அப்பா பார்க்குறாரு. அப்படியே ஒரு மாரி முகம் மாறுது. "என்னடா இது?" அப்படி நம்ம புள்ள எப்படி இருக்கான் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷப்பட்டு கிட்ட போறாரு. "ஏன்பா நீங்க வந்த?" அப்படின்னோம். "இல்லப்பா, நீ வந்திருக்க. நல்ல விஷயம். இல்லப்பா, நான் நல்லா துணிமணி போடுறேன்லப்பா. நான் நல்லா வீட்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சாப்பிடுறேன்லப்பா. நான் கேட்டத எனக்கு நீ வாங்கி தரலப்பா. ஆனா ஏன்பா இவங்களுக்கு எல்லாருக்குமே இது கிடைக்கல? சொல்லுப்பா. இவங்களுக்கு ஏன் கிடைக்கல? இன்னும் நம்ம நாட்ல ஒரு சில பேருக்கு இப்படிதான்ப்பா சூழ்நிலை இருக்கு." அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு. அப்போ நம்ம நாட்டுக்கு இன்னும் பெரிய அளவு சுதந்திரம் இல்லையாப்பா? அப்படின்ற மாரி கேட்குறான். இருக்குப்பா. இன்னும் நாட்ல இல்லாதப்பட்டவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்ம்ல தூக்கிட்டு நடுத்தெருவுல இருக்காங்க. இன்னும் உலகம் இவங்களுக்குன்னு ஒரு நாள் கடவுள் இதுக்கு ஒதுக்குவாரு. அன்னைக்கு கரெக்டான ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னேன். சரிப்பா. இதுக்கு தான்ப்பா இவங்களுக்கு எல்லாருமே வாங்கிட்டு வந்து குடுக்குறேன்ப்பா அப்படின்னோனே, குட்டி அந்த பையன தூக்கி கட்டி அணைச்சுக்கிறாரு. கட்டி அணைச்சுட்டு அந்த கண்ணீரோட அப்படி பார்க்குறாரு. "அப்பா, வாப்பா போலாம்." அப்படின்ற மாரி அந்த பையன் அவங்க அப்பா கூட கை பிடிச்சுட்டு போறான். இத எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த சுதந்திர தின நாள்ல நம்ம அனைவருமே இன்னைக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம எதனா நம்மளால முடிஞ்சத செய்வோம். எல்லாருக்கும் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சுங்க. ஆனா, இந்த இந்தியால தானே எல்லாருமே வாழ்றாங்க இவங்களும். இவங்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல இல்லையா? ஆனா சுதந்திரமா ஃப்ரீயா தான் சுத்துறாங்க. ஆனா, இன்னைக்கும் ஒரு இந்தியால இத்தினி பேர் இருந்தும், அவங்க இன்னைக்கும் அடிமட்ட ஏழையாவும், ஒரு துணிமணி இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம்ல தூங்குற ஒரு மனிதர்களாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரும் இத கண்டுக்கிறது யாரும் இல்ல. நம்ம வேணாம் தான் பேசலாம். நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம், நம்ம அத பண்ணிட்டோம், இத பண்ணிட்டோம். நம்ப தகுதிக்கு நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஆனா, இன்னி வரையும் மத்தவங்க அடிமட்டத்தில இருக்கிறதுல யாரும் நம்ம பார்க்கறதில்ல. அவன் என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்க? அடுத்த சூழ்நிலைக்கு என்ன பண்றாங்க? சாப்பாடு கூட இல்லாம அந்த குழந்தைங்களுக்கு வெளிய போய் தட்டு எடுத்துட்டு போயிட்டு, சாப்பாடு குடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுற அளவுக்குலாம் இன்னைக்கு குழந்தைங்க இருக்கு. அதனால நம்ம அனைவரும் இந்த காலத்தில நம்பளால இயன்றதை மக்களுக்கு செய்வோம். இந்த மாரி இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம நல்லா செய்வோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நம்மள போல ஒரு பெரிய மனிதர்களாக மதிப்போம். இன்னைக்கு நெறைய பணக்காரங்க, பெரிய பெரிய ஆளுங்கலாம் அவங்கள ஒரு ஒரு மாரி பெரிய ஒரு மனிதர்களாவே அவங்க பார்க்கறதில்ல. ஒதுக்கி தான் பார்க்குறாங்க. அதனால நம்ம அனைவரும் அவங்களும் நம் இனம், நம் சுதந்திரத்திற்கு வாங்க. ஒருத்தருக்காக பாடுபடவில்லை. நம்ம இந்தியால இருக்கும் அனைவருக்காக தான் பாடுபட்டாங்க. அவங்களும் நம் உறவுகள் என நினைத்துக்கொண்டு, நம் அனைவரும் அவர்களுக்காக உதவி செய்வோம். உதவி செய்து இந்த சுதந்திர நாள்ல சிறந்த சிறந்த முறையில் கொண்டாடுவோம்னு சொல்லிக்கொண்டு உரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.